அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் கண்ணு முன்னாடி ஒரு அநீதி, ஒரு சமூக தீமை நடக்குது அப்படின்னு சொன்னா உன்னுடைய கரத்தால தடு, அதாவது கையால தடுக்க ட்ரை பண்ணு. உன்னுடைய நாவால தடு, அதாவது வாய் மூலியமா சொல்லி பேசி ஏதாவது ஒன்று பண்ணி அதை தடுக்க முயற்சி பண்ணு. அதுவும் முடியலையா, மனதால வெறுத்து ஒதுங்கி அந்த இடத்த விட்டு நவண்டு விலகி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மூணாவதா இருக்கிறது ஈமான்ல ரொம்ப கடைசி பாகம், ரொம்ப கம்மியான ஈமான் உள்ள ஆள் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, அது சரியான விஷயம் கிடையாது, ஒரு அநீதியான, ஒரு இழிவான, ஒரு சமூக அவநிலை சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய கையால் தடுக்கிற அளவுக்கு சக்தி படைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கையை கொண்டு தடுத்து அதை இது பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி கையால் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பேசி அல்லது சொல்லி ஏதோ ஒன்று செஞ்சு அதை தடுக்க முயற்சி செய்ய முடியும்னா அந்த முயற்சியில் ஈடுபடணும். அப்படியும் இல்லைன்னா நாவாலையும் தடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் மனதால் வெறுத்து ஒதுங்கிடணும். இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளால் பேசி சொல்லி அதை ஒரு சமூக தீமை நடக்குது, சமூகத்தில் ஒரு அவநிலை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்மளால் சொல்ல முடியும், பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்மளுடைய நாட்டில் இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தனியார் உணவகத்துக்கு உணவு சாப்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த உணவகத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த நியூஸோடைய கிளிப்பிங்கை நான் இடையில அட்டாச் பண்ணுறேன். அதை பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். தன் மனைவியை எப்படி அழகான பெண் என்று வர்ணிக்கலாம் என கணவர் ஒருவர் வார்த்தைகளால் வசைபாடிய சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒரு ரெஸ்டாரண்ட் ஊழியர்கள் கணவன் கண்முன்னே மனைவியை பாராட்டும் விதமாக பியூட்டிஃபுல் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அந்த பெண்ணின் கணவர், பியூட்டிஃபுல் என்று என் மனைவியை எப்படி அழைக்கலாம் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க, அது பாராட்டும் வார்த்தைதானே என விளக்கம் அளித்தாலும் இல்லை என ஏற்க மறுத்த கணவர் ஊழியர்களை கடுமையான வார்த்தைகளால் வஞ்சிக்கிறார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்த நியூஸ் கிளிப்பிங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த உணவகத்தினுடைய ஊழியர் ஒருத்தர் வந்திருந்த அந்த கணவன் மனைவியை நோக்கி, அந்த பெண்மணியை நோக்கி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாரு. இதை பார்த்த கணவர் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு அந்த ஊழியரை வசைபாடுறாரு. கூடுதலா நான் என்ன சொல்லுவேன்னா, வசைபாடனோடு மட்டும் இல்லாம செருப்பை கழட்டி ஒரு அடி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா இது எவ்வளவு தப்பான ஒரு சமூகத்திற்கு, ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்குரிய ஏற்ற போக்கே கிடையாது. இது தனக்கு எந்த வகையிலுமே சொந்தம் இல்லாத, உரிமை இல்லாத ஒரு பெண்ணை நோக்கி எப்படி அவர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம்? இந்த உரிமையையும் தைரியத்தையும் யார் அவருக்கு கொடுத்ததுன்னு எனக்கு முதல்ல தெரியல. இந்த கணவர் பேசுனதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு மட்டமான, கீழ்த்தரமான, கேவலமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லுங்கிறது பாராட்டக்கூடிய வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி, எது உங்களுக்கு சொந்தம் இல்லாத, உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணை நோக்கி நீங்க பியூட்டிஃபுல்னு சொல்லுவீங்க, இதை பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தைன்னு வேற நீங்க சொல்லுவீங்க. இது எவ்வளவு தப்பான, கேவலமான விஷயம்ன்றதே பல பேருக்கு இன்னைக்கு புரிய மாட்டேங்குது. இந்த செய்திக்கு கீழே சில கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன். அந்த உணவகத்தினுடைய ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் போட்டு வச்சிருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன மனுஷ பிறவியா இல்லை வேற எதுவுமானே எனக்கு தெரியல. இதை தண்டனைக்குரிய குற்றமா அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இதை நான் பெயரபிள் அஃபென்ஸா போட்டு, இந்த மாதிரி ஒரு தனக்கு சொந்தம் இல்லாத, உரிமை இல்லாத ஒரு பெண்ணை பொது இடத்துல பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி புற அழகை வர்ணிக்கிற வகையில ஒரு ஆண் பேசுறாரு அல்லது ஒரு பெண்ணே பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல இது தண்டனைக்குரிய குற்றமா கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு ஏற்ற போக்கு, உகந்த போக்கே கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்மளை சுத்தி நடக்கும் பொழுது நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமான முறையில் இதை கண்டிங்க, இதை தட்டி கேளுங்க, இதை எதிர்த்து குரல் கொடுங்க. அதற்கான தெம்பு திராணியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கட்டும். ஏன்னா இது சமூக அநீதி. இதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு முஸ்லீமா, ஒரு மூமினா, ஒரு மனிதனா முதல்ல இதை தட்டி கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தாதான் என்ன சொல்றது, நாளை பின்ன இதுக்கு அடுத்த நிலைக்கு இது போகாம இருக்கும். ஆரம்பத்திலேயே முளையிலே ஒரு சில விஷயங்களை கிள்ளி எறியக்கூடிய விஷயத்துல இது முதல் விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களை முற்றிலுமா நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளத்துல இருந்து இந்த விஷயங்களை முதல்ல போக்கணும். இன்ஷா அல்லாஹ்
நமக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம அல்லாஹ் பாதுகாக்கணும், மேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபடாம அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் என்று அல்லாஹ்ட்ட துவா செஞ்சவனா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.